தகப்பனை போல தாங்கிய தேவன் தாயை போல தேற்றி வந்தார். தமையனை போல தலைவனை போல நல்வழி காட்டி நடத்தி வந்தார். நண்பனை போல வைத்தியன் போல நண்பனை போல வைத்தியன் போல எல்லாமுமானா என் இயேசு தேவன். எல்லாமுமானா என் இயேசு தேவன். கோடி கோடி நன்றி பாடுவேன், துதிகள் சொல்லி நான் பாடுவேன். கோடி கோடி நன்றி பாடுவேன், துதிகள் சொல்லி நான் பாடுவேன். எப்படி பாடுவேன், என்ன சொல்லி பாடுவேன்? எனக்குள்ளே வாழும் என் இயேசுவை எண்ணில்லா நன்மைகள் எனக்காய் செய்திட்டார் என்றென்றும் நான் பாடுவேன். பிரைஸ் தி லார்ட். சங்கீத புஸ்தகம் 37 சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். கர்த்தருடைய ஓய்வு நாளுக்கு நேராக நாம் இருக்கிறோம். இந்த 2024 196வது நாளில் நாம் இருக்கிறோம். இந்த நாளில் நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது இல்லையா? நம்ம வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கி நம்ம சர்ச்சைக்கு போகும்போது நம்முடைய காரியம் வாய்க்கப்படணும். இன்றைக்கி நம்ம ஜெபம் கேட்கப்படணும், நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், மனம் திரும்புதல் அவர்களுடைய இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டும். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நான் இந்த அற்புதம் மட்டும்தான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லலையே. நான் இவங்களுக்கு மட்டும்தான் அற்புதம் செய்வேன்னு சொல்லலையே. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருன்னு சொல்கிறார். இன்றைக்கி நான் படிச்சிருக்கிறேன், என் படிப்புடைய சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கிறேன். நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்கேன். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், எனக்கு அதிசயம் செய்யும், நான் உம்மை நம்பியிருக்கேன் ஆண்டவரே என்று அவருடைய சமூகத்தில் நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து கூப்பிடும்போது என் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நாம் ஜெயிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அப்போது அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோமா இல்லையா? அப்படி நம்பிக்கையாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக காரியத்தை வாய்க்க செய்வார். எந்த விஷயங்களில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உத்தமமாக அவரை பின்பற்ற நினைக்கிறீங்களோ அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி அழகாக ஒரு பாட்டு பாடணும் இல்லைங்களா? அதில் ஒரு வரி, நினைவுகள் அறிந்த நித்திய தேவன் நிம்மதி தந்தார் என் வாழ்வில், உணர்வுகள் புரிந்த உயிருள்ள தேவன் உதவிகள் செய்தார் உடனிருந்து. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்த அதிசய தேவன், அதிகமாய் செய்த அதிசய தேவன். கோடி கோடி நன்றி பாடுவேன், துதிகள் சொல்லி நான் பாடுவேன். ஆமாம், நம்முடைய நினைப்பதுக்கு வேண்டியதுக்கும் அதிகமாக செய்வார் அவர் எல்லாமே செஞ்சு முடிப்பார். ஆனால் நம்ம வழியை தான் நம்ம கற்றுட்டு ஒப்பு கொடுக்கணும். உலகத்தில் கொடுத்துடாதீங்க. ஒரு வேளை உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை ஏதாவது உலகத்தில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதை எடுத்துடுங்க. ஏசப்பட சமூகத்தில் கூட்டிகிட்டு வாங்க. உங்கள் மைண்டை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள். உங்கள் சிந்தனைகளை சப்மிட் பண்ணுங்கள், உங்கள் எண்ணங்களை சப்மிட் பண்ணுங்கள், உங்கள் கண்ணீரை சப்மிட் பண்ணுங்கள், உங்கள் ஏக்கங்களை சப்மிட் பண்ணுங்கள். ஆண்டவர் அற்புதம் செய்வார். கண்ணீரை கண்ட கருணையின் தேவன் களி கூர்ந்து மகிழ்ந்திட கிருபை செய்தார். கதறலை கேட்ட சர்வ வல்ல தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் தந்தார். தேவனை போல
என் இயேசுவை போல, தேவனை போல, என் இயேசுவை போல, வானிலும் பூவிலும் யாருமே இல்லை, வானிலும் பூவிலும் யாருமே இல்லை. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவேன். ஆமாம், நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதா இந்த நாள் இதை திரும்பி திரும்பி நீங்கள் ஆண்டவர் சமத்தில் உங்களை சப்மிட் பண்ணுங்கள். நிச்சயம் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். நீங்கள் இந்த மாதத்தில் நன்மைகளை பார்க்க போகிறீங்க, அற்புதங்களை பார்க்க போகிறீங்க, அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. ஏன் தெரியுங்களா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதிசயம் செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், பெரிய காரியம் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நன்மை செய்வீராக. ஆமேன், ஆமேன்.